Dear student, very good morning. Today class biology, unit 23, அதாவது economic biology, பொருளாதார உயிரியல். Then today new topic, feed management, தீவன மேலாண்மை. There are dairy cattle need balanced rations containing all nutrient in proportional amount and food additives which contain minerals, vitamin, antibiotics and hormone to promote the growth of animals, good yield of milk and to protect them for disease. அதாவது பால் உற்பத்தி செய்யும் கால்நடைகளுக்கு சமச்சீரான சரிவிகித உணவு அவசியமாகும். இத்தீவனங்களில் அனைத்து வித தீவன பொருட்களும், அதாவது தாதுக்கள், வைட்டமின்கள், உயிரெதிர் பொருள்கள் மற்றும் ஹார்மோன்கள் சரிவிகித அளவில் காணப்படுகின்றன. இவை விலங்குகளின் வளர்ச்சி மற்றும் பால் உற்பத்தியை அதிகரிப்பதற்கு, நோயிலிருந்து பாதுகாப்பு அளிப்பதற்கும் உறுதுணையாக உள்ளன. The daily average feed ratio of a milking cows, பால் உற்பத்தி செய்யும் பசுக்களுக்கும் தினமும் கொடுக்க வேண்டிய தீவனத்தின் சராசரி விகிதம். The first one is 15 to 25 kilogram of roughage. Then dairy grasses and green photos, அதாவது 15 முதல் 25 கிலோகிராம் தவிடு அல்லது சக்கை, ஊலர், புல் மற்றும் பசுந்தாள் தீவனம். Then second 4 to 5 kgs of grain mixture, 4 முதல் 5 கிலோகிராம் தானிய கலவை. Then last one is 100 to 150 liters of water, 100 முதல் 150 லிட்டர் நீர். Do you now, மேலும் அறிந்து கொள்ளுதல். The doctor's Verghese Kurian was the founder of National Dairy Development Board, அதாவது NDDP, and was called the architect of India modern dairy industries and the father of white revolutions. முனைவர் வர்கீஸ் குரியன் என்பவரால் தேசிய பால் பண்ணை வளர்ச்சி கழகமானது உருவாக்கப்பட்டது. எனவே அவர் நவீன இந்தியாவின் பால் பண்ணை தொழில் சிற்பி என்றும் வெண்மை புரட்சியின் தந்தை என்றும் அழைக்கப்படுகிறார். The NDDP diagnosed and implemented the world largest dairy development program called Operation Float. உலகின் மிகப்பெரிய பால் பண்ணை மேம்பாட்டு திட்டமான ஆப்ரேஷன் ஃப்ளோட் என்ற திட்டத்தை செயல்படுத்தியது. The next topic, improvement of livestock development in India, இந்தியாவில் கால்நடை பெருக்கத்தின் மேம்படுத்துதல். The improvement breeding techniques in cattle have tremendously increased the production of new breeds with a high capacity. கால்நடைகளின் உற்பத்தியை அதிகரிப்பதற்கும் இந்திய அரசாங்கமானது பல்வேறு திட்டங்களை மேற்கொண்டு உள்ளது. முன்னேற்றமடைந்த கலப்பின நுட்பமானது அதிக திறன் கொண்ட புதிய வகை இனங்களின் உற்பத்தியை அதிகரித்து உள்ளது. The first topic, intensive cattle development program, அதிதீவிர கால்நடை மேம்பாட்டு திட்டம். The intensive cattle development program is based on cross breeding of indigenous cow with exotic European birds to increase milk production. The new method and modern equipment are made up of available for machine milking of cow. அதாவது இந்த திட்டமானது பால் உற்பத்தியை அதிகரிப்பதற்காக உள்நாட்டு பசு இனங்களை ஐரோப்பிய இனங்களோடு கலப்பு செய்து
புதிய இன மாடுகளை உருவாக்குவதை அடிப்படையாக கொண்டதாகும். இயந்திரம் மூலம் பால் கறப்பதற்கான புதிய முறைகள் மற்றும் நவீன சாதனங்கள் இத்திட்டத்தின் கீழ் உருவாக்கப்பட்டுள்ளன. ஆப்ரேஷன் ஃப்ளோட் ப்ரோக்ராம், அதாவது பால் செயல்முறை திட்டம். It is based on dairy commodity aid to increase milk supply in urban area. இது பால் பொருள்களின் உற்பத்தியை பெருக்கி நகர்ப்புறங்களில் விநியோகம் செய்வதை அடிப்படையாக கொண்டது ஆகும். அக்வாகல்ச்சர்ஸ். நெக்ஸ்ட் டாபிக் அக்வாகல்ச்சர்ஸ், நீர்வாழ் உயிரிகள் வளர்ப்பு. The aquaculture is the rearing of economically important aquatic organisms like fish, prawn, shrimp, crab, lobsters, edible oysters, pearl oysters, and seaweeds under controlled and confident environmental conditions using advanced technologies. நீர்வாழ் உயிரிகளின் வளர்ப்பு என்பது பொருளாதார முக்கியத்துவம் வாய்ந்த நீர்வாழ் உயிரிகளான மீன்கள், இறால்கள், பிரான்ஸ், சிறிய வகை இறால்கள் அல்லது குனி இறால்கள், நண்டுகள், பெருங்கடல் நண்டுகள், லாப்ஸ்டர்ஸ், உண்ணத்தகுந்த சிப்பிகள், முத்து சிப்பிகள் மற்றும் கடல் களைகள் போன்றவற்றை கட்டுப்படுத்தப்பட்ட மற்றும் குறிப்பிடத்தகுந்த சூழலில் நவீன மேம்படுத்தப்பட்ட தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி வளர்ப்பதாகும். Types of aquaculture. Types of aquaculture. The aquaculture is classified into two types. The first one is freshwater aquaculture. The next one is marine water aquaculture. Maricultures. நீர்வாழ் உயிரி வளர்ப்பானது கீழ்காணும் 2 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. அவை முதல் பிரிவு நன்னீர்வாழ் உயிரி வளர்ப்பு. நெக்ஸ்ட் இரண்டாவது பிரிவு உவர் நீர்வாழ் உயிரி வளர்ப்பு. The first one is freshwater aquaculture. The freshwater aquaculture is rearing of aquatic organism in freshwater is called a freshwater aquaculture. The culture of organism is carried out in pond, river dam, lake and cold water. This freshwater resource remain within the land. Tilapia, carp, cutla, rogue, mircal, catfish and air-breathing fishes are cultured in fresh waters. அதாவது நன்னீர் வாழ் உயிரி வளர்ப்பு என்பது நன்னீரில் வாழக்கூடிய உயிரிகளை வளர்க்கும் முறையே நன்னீர் வாழ் உயிர் வளர்ப்பு எனப்படும். இவ்வகை உயிர் வளர்ப்பானது குளம், ஆறுகள், அணைக்கட்டு மற்றும் குளிர்ந்த நீர்நிலைகள் போன்ற இடங்களில் நடைபெறுகிறது. இவ்வகை நீர்நிலைகளில் நிலப்பரப்பினுள் அமைந்துள்ளன. நன்னீர் மீன் இனங்களான கெண்டை மீன்கள், கட்லா, ரோகு, மெர்கால், கெளுத்தி மீன்கள், சிலேபிய மீன்கள் மற்றும் காற்றினை சுவாசிக்கும் மீன்கள் போன்றவற்றை இவ்விடங்களில் வளர்க்கப்படுகின்றன. இன்ஃபோபிட்ஸ். The Tamil Infobits தகவல் துணுக்கு. தமிழ்நாடு is a leading state endowed with rich fishery resource from marine, inland and coastal aquaculture. The marine resource potential of the state is estimated at 0.719 million tons. The inland fishery resource have a potential to yield 4.5 lakh metric tons of fishes. The Tamil Nadu ranked 6th among the maritime states in coastal farming. அதாவது கடலிலும் உள் நன்னீர் இடங்களிலும் ஏரிகள், குளங்கள், ஆறுகள் மற்றும் கடலோர நீர்வாழ் உயிரிகள் வளர்ப்பு நிலைகளிலும் அதிகமான மீன் வளங்களை கொண்டுள்ள முன்னோடி மாநிலமாக நமது தமிழ்நாடு விளங்குகிறது. மாநிலத்தின் கடல்வாழ் மீன்களின் வளமானது
0.719 மில்லியன் டன் அளவாக உள்ளது. அதே போலவே நன்னீர் மீன் வளர்ப்பானது 4.5 லட்சம் மெட்ரிக் டன்கள், அதாவது 1000 கிலோகிராம் அளவாக இருக்கிறது. கடலோர மீன் வளர்ப்பில் தமிழ்நாடானது பிற கடலோர மாநிலங்களை ஒப்பிடும்போது 6வது இடத்தில் உள்ளது. மரைன் வாட்டர் அக்வாகல்ச்சர்ஸ், அதாவது கடல்நீர் வாழ் உயிரி வளர்ப்பு மரைன் வாட்டர் அக்வாகல்ச்சர். The marine water aquaculture is cultivation of aquatic organism is in sea waters. Then this is also referred as mariculture of a sea farming. The culture of organism is carried out along the sea coast, in source area, and in a deep sea. The organism like shrimp, marine prawns, feral oysters, edible oysters, mussels, and pinfish, then like salmons, sea bass, then milkfish, and mulch are cultural in marine waters. அதாவது கடல்நீர் உயிரிவாழ் என்பது நீர்வாழ் உயிரினங்களை கடல் நீரில் வளர்த்தலையே கடல்நீர் வாழ் உயிரி வளர்த்தல் என்கிறோம். இவை மாறி வளர்ப்பு அல்லது கடல் பண்ணைகள் எனவும் அழைக்கப்படுகின்றன. இவ்வகை வளர்ப்பானது கடலின் கரையை ஒட்டிய பகுதிகளிலும் ஆழ்கடல் பகுதிகளிலும் நடைபெறுகின்றது. கூனி இறால்கள், முத்து சிப்பிகள், உண்ணத்தகுந்த சிப்பிகள், சங்குகள், துடுப்புடைய மீன்களாலான சால்மன் மீன்கள், ட்ரவுட் மீன்கள், கொடுவாய் மீன்கள், மொறவை மீன்கள், பால் கெண்டை மீன்கள் மற்றும் மடவை மீன்கள் போன்ற உயிரினங்கள் கடல் நீரில் வளர்க்கப்படுகின்றன. ப்ராஸ்பெக்ட் ஆஃப் அக்வாகல்ச்சர், நீர்வாழ் உயிரி வளர்ப்பில் உள்ள வாய்ப்புகள். The aquaculture has become the fastest growing food producing sector to meet the demand of food and nutrition to the growing populations through increased production from aquatic food resource. அதாவது நீர்நிலை உணவு ஆதாரங்களிலிருந்து அதிக அளவு உற்பத்தியை பெருக்குவதன் மூலம் வளர்ந்து வரும் மக்கள் தொகையின் உணவு தேவைகள் மற்றும் ஊட்டச்சத்து தேவைகளை சந்திக்கும் விகிதத்தில் விரைவாக வளர்ந்து வரும் உணவு உற்பத்தி செய்யும் துறையாக நீர்வாழ் உயிரி வளர்ப்பு காணப்படுகிறது. It aims to blue revolutions. It is a major source of export and foreign exchange earning for the country. It generates employment through fish farming in rural and underdevelopment area. இது நீல புரட்சியை நோக்கமாக கொண்டதாகும். இது வளர்ப்பு நம் நாட்டின் ஏற்றுமதியிலும் அந்நிய செலாவணியான ஈட்டுவதிலும் முக்கிய ஆதாரமாக விளங்குகின்றது. கிராமப்புறங்கள் மற்றும் வளர்ந்து வரும் இடங்களில் மீன் பண்ணை அமைத்தல் மூலம் வேலை வாய்ப்புகளையும் இது ஏற்படுத்துகிறது.